أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن الله يأمركم أن تعدوا الأمانات إلى أهلها وإذا حكمتم بين الناس أن تحكموا بالعدل. صدق الله العظيم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: لا إيمان لمن لا أمانة له ولا دين لمن لا عهد له. صدق الصادق الأمين صلى الله عليه وسلم. அல்லாஹுவின் நிகரில்லாத அன்பும் அருளும் அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள் மீதும், அவர்களின் சத்திய தோழர்கள், நல்லோர்கள், நாதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறையில்லம் வருகை தந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும், உலகில் வாழ்கின்ற முஃமினான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் இறையருள் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். கடந்துவிட்ட நிமிடங்கள் வரையிலும் நம்முடைய வாழ்நாளில் நம்மை அறிந்தோ அறியாமலோ செய்த குற்றங்களையும் குறைகளையும் பெரும் பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பதோடு இனி வாழும் காலமெல்லாம் பாவத்தின் அளவில் மீளாது நெருங்காது நம்மை பாதுகாத்து நம்முடைய உள்ளங்களில் உண்டான ஆகுமான எண்ணங்களை, நாட்டங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். அல்லாஹ் எதை ஏவிருக்கிறானோ அதை எடுத்து நடக்கவும், எத்தகைய தீமைகளை தவிர்த்து வாழும்படி எச்சரித்திருக்கிறானோ அத்தகைய தீமைகளை விட்டு தவிர்த்து வாழக்கூடிய உயர்ந்த பாக்கியமான வாழ்வை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் வழங்கி அருள்பாலிப்பானாக. நாம் வாழ்கின்ற இந்த இந்திய மண்ணிலும் உலகளாவிய அளவிலும் முஸ்லிம்கள் கண்ணியத்தோடும் சகோதரத்துவத்தோடும் வாழ்வதற்குரிய வழியை அல்லாஹ் விஸ்தீர்ணமாக்கி தருவானாக. நாம் குழுவில் இருக்கக்கூடிய இந்த இறை இல்லத்திற்காக வேண்டி உடலாலும் பொருளாலும் ஆலோசனைகளாலும் இன்று வரையிலும் உதவக்கூடிய அத்துணை நபர்களை அல்லாஹ் அவனது நிகரில்லாத பேரருளால் அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறை திருக்குர்ஆன் ஷரீஃபில் முஃமின்களினுடைய குணாதிசயங்களை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். முஃமின்களில் வெற்றி பெற்றவர்கள் என்ற நிலையில் அல்லாஹ் பேசி வருகின்ற பொழுது, கத் அஃலஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷியூன், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், தங்களுடைய தொழுகையில் உள்ளச்சத்தோடு அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் வரிசைப்படுத்தி சில தன்மைகளை அல்லாஹ் சொல்கிறார். வெற்றி பெற்ற முஃமின்களுடைய தன்மைகளை குறித்து அல்லாஹ் பேசுகின்றவன் அதன் வரிசையில் வல்லதீன ஹும் லிஅமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன், அவர்கள் தங்களுடைய அமானிதங்களையும் கையடை பொருட்களையும் அவர்களுடைய வாக்குறுதிகளையும் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று முஃமின்களுக்கான தன்மையை அல்லாஹ் அடையாளப்படுத்தி சொல்கிறார். அமானிதம் மற்றொன்று வாக்குறுதி. இந்த இரண்டும் இந்த வசனத்தில் அல்லாஹ் முஃமின்களினுடைய
உயர்ந்த பண்புகளில் உள்ளதாக அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறார். நாம் மோமின்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் நம்மிடத்தில் அமானிதத்தை பாதுகாக்கக்கூடிய நிலை என்பது இருக்க வேண்டும். அமானிதம் என்றால் என்ன? அமானிதம் என்பது நம்மின் மீது கடமையான அனைத்து விஷயங்களும் நமக்கான அமானிதம். எவைகளெல்லாம் கடமையாக இருக்கிறதோ 2 நிலைகளில் அமானிதங்களை சொல்வார்கள். அமானிதம் என்பது நம்பகத்தன்மை. 2 நிலைகளில் இருக்கிறது. ஒன்று இறைவனுடைய கடமைகள் சார்ந்தது, தொழுகை, நோன்பு, ஜகாத்து, தர்மங்கள், இது மாதிரியான கடமைகள். இவைகளெல்லாம் அமானிதங்கள், இறைவனுக்காக அடியார்கள் செய்ய வேண்டிய அமானிதங்கள். இறைவனுக்கும் அடியார்களுக்கும் மத்தியில் உண்டான அமானிதமான காரியங்கள். அதுபோல அடியார் பிற அடியார்களுக்கு மத்தியில் உண்டான அமானிதங்களும் நிறைவாக இருக்கிறது. உரிமைகளை பேணுதல், சரியான முறையில் கண்ணியம் கொடுக்குதல், ஒப்படைக்கப்பட்ட பொருளை யாரையும் சாட்சியாக இல்லாமல் ஒருவர் நம்மிடத்தில் ஒரு பொருளை ஒப்படைக்கிறார் என்று சொன்னால் அது அமானிதமான ஒரு பொருள். நம்மின் மீது நம்பகத்தன்மையை அவருக்கு இருப்பதின் காரணத்தினால் அந்த பொருளை நம்மிடத்தில் கொடுத்து அதை வைக்கிறார். நாம் அதை அவரிடத்தில் உரிய நேரத்தில் அந்த பொருளை திருப்பி கொடுக்க வேண்டும். அவர் தேவைப்படுகின்ற நேரத்தில் எப்பொழுது அதை கேட்டாலும் அந்த பொருளை நாம் உரியவரிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அமானிதம் என்பது நம்மிடத்தில் கொடுத்த ஒன்றை நாம் திரும்ப அவரிடத்தில் ஒப்படைப்பது, இதுவும் அமானிதம். இந்த அமானிதத்தினுடைய விஷயத்தில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமானிதத்திற்கான நிலையை குறித்து நாளை மறுமையினுடைய நிலையில் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள், மறுமை நாளில் இம்மையில் நிறைவேற்றப்படாத அமானிதங்களை உரியவரிடத்தில் மறுமையில் ஒப்படைக்கப்படும் என்றார்கள். இங்கு அமானிதம் நிறைவேற்றப்படவில்லையானால் அந்த அமானிதம் நாளை மறுமையில் உரியவர்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளில் உரிமைகள் அவரவர்களுக்கு உரிய இடத்தில் கொண்டு சேர்க்கப்படும். கொம்பு இருக்கக்கூடிய ஒரு ஆடு கொம்பு இல்லாத ஆட்டை முட்டியதற்காக வேண்டி இந்த உலகத்தில் அதற்கும் நாளை மறுமையில் பழி தீர்க்கப்படும் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மறுமை நாளினுடைய விஷயத்தை குறித்து நாம் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும், அடிக்கடி நினைவு கூற வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை என்பது குறுகிய காலம். அங்கு மறுமையினுடைய வாழ்க்கை என்பது நிரந்தரமானது, நிலையானது. அதனால் அங்கு நாம் நிறைவாக மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டுமையானால் இங்கு நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அமானிதங்களை நாம் சரியாக பேண வேண்டும், பாதுகாத்து கொள்ள வேண்டும். இறைவனுக்கும் நமக்கும் மத்தியில் உண்டான அமானிதங்களையும் சரி, நமக்கும் மற்றவர்களுக்கு மத்தியில் உண்டான பிற மனிதர்களுக்கு மத்தியில் உண்டான அமானிதத்தையும் நாம் சரியாகவே பேணிக் கொள்ள வேண்டும். அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு செய்தி அறிவிக்கிறார்கள். உயிர் தியாகம் செய்த அறப்போரில் கலந்து கொண்டு அல்லாஹ்விற்காக வேண்டிய போர் செய்து உயிரை தியாகம் செய்த ஒரு ஷஹீத் நாளை மறுமையில் அவருக்கான அந்த உயிர் தியாகம் என்பது அனைத்து பாவங்களையும் அது அழித்துவிடும். அல்லாஹுடைய சன்னிதானத்தில் பாவமற்றவராக அவர் நிறுத்தப்படுவார். எதனால் இந்த பாக்கியம் அவருக்கு கிடைக்கப் பெறுகிறது? அல்லாஹ்விற்காக வேண்டி அவர் அறப்போரில் கலந்து கொண்டு தன் உலக வாழ்க்கையில் மிக உயர்வாக கருதக்கூடிய உயிரை அவனுக்காகவே அர்ப்பணித்தார் என்பதற்காக அல்லாஹுடைய சன்னிதானத்தில் பாவமில்லாத பரிசுத்தமான மனிதனாக அவர் நிறுத்தப்படுவார். அவரிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அமானிதமான பொருள், கையடை பொருட்களை நிறைவேற்றப்படாத நிலையில் இருப்பாரையானால் அவர் விசாரிக்கப்படுவார். அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எல்லா பாவங்களும் அழிக்கப்பட்டுவிடும். உயிரை தியாகம் செய்ததற்காக வேண்டி எத்தனை பாவங்கள் இருந்தாலும் அத்தனை மன்னிக்கப்பட்டுவிடும். ஆனால் உலக வாழ்க்கையில்
பிறர் இவர் மீது வைத்த நம்பிக்கையின் நம்பகத்தன்மையின் காரணத்தால் கொடுத்து வைத்திருந்த அந்த பொருளை அமானிதத்தை ஒப்படைக்கவில்லையானால் அதை நாளை மறுமையில் அது குறித்து அவர் விசாரிக்கப்படுவார். அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு தொடர்ந்து சொல்கிறார்கள், நாளை மறுமையில் அவர் விசாரணை செய்யப்படுவார். இந்த மனிதர் இந்நாளில் உங்களிடத்தில் இந்த பொருளை ஒப்படைத்தார், அதை அவரிடத்தில் நீங்கள் திரும்ப கொடுக்கவில்லையே என்ற கேள்வி அல்லாஹ்வின் தரப்பில் இருந்து முன்வைக்கப்படும். இந்த ஷஹீதாக இருக்கக்கூடியவர் இறைவனுக்காக வேண்டியே தன் உயிர் துறந்து எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அல்லாஹுடைய சன்னிதானத்தில் நிறுத்தப்பட்டு இருக்கக்கூடிய இந்த உயிர் தியாகி, இறைவா உலகத்தினுடைய காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது, இப்பொழுது அந்த பொருளை நான் எங்கு சென்று கொடுப்பேன் என்று அவர்கள் கேட்பார்கள். அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நரகத்தினுடைய அடித்தளத்தில் அந்த பொருள் இருப்பதாக அவர்களுக்கு காட்டப்படும். அல்லாஹ் நம்மை எல்லாம் பாதுகாப்பாராக. நரகத்தினுடைய அடித்தளத்தில் இந்த உலகத்தில் பெற்று நம்பகத்தன்மையோடு கொடுக்கப்பட்ட ஒரு பொருள் நாம் திரும்ப கொடுக்கவில்லையானால் அதை நாளை மறுமையில் அல்லாஹ் நரகினுடைய அடித்தளத்தில் இருப்பதாக அங்கு காட்சிக்கு கொண்டு வந்து நிறுத்துவார். எடுத்து வருவதற்காக வேண்டி இந்த மனிதர் ஓடுவார். நீண்ட நெடிய தூரம் ஓடி அந்த பொருளை எடுத்து கொண்டு வருவார். மேல் நோக்கி வருவார். மீண்டும் அது அவரிடமிருந்து கீழே விழுந்து மீண்டும் அடி ஆழத்திற்குள் செல்லும். மீண்டும் அந்த மனிதர் அந்த பொருளை எடுக்க ஓடுவார். இப்படியே காலமெல்லாம் ஓடிக்கொண்டே இருப்பார் என்கிறார்கள் செய்தனா அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. எண்ணி பார்க்க வேண்டும். சாதாரணமாக நாம் நினைக்கிறோம், நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்டது அவர் கேட்டு வந்தால் கொடுக்கலாம், அல்லது அவர் கேட்பதற்கான நபர் இல்லை என்று சொன்னால், ஒருவேளை அவருக்கு மரணம் வந்து விடுகிறது என்று சொன்னால், அவர் உரியவர்களான அவர்களுடைய குடும்பத்தார்களிடத்தில் அந்த பொருளை நாம் என்ன செய்யணும்? ஒப்படைக்க. அவரை அடுத்து அவருக்கான உரிமைகளில் எவர்கள் இருக்கிறார்களோ அவருடைய பொருளை பெறுவதற்கு யார் தகுதி உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் அந்த பொருளை என்ன செய்யணும்? நாம் ஒப்படைக்க. அவர்தான் இல்லையே, நம்முடைய கைவசம் அந்த பொருள் இருந்தால் என்ன, நாம் அதை பயன்படுத்திக் கொண்டால் என்ன என்று நாம் நினைத்தோம் என்று சொன்னால், அதனுடைய விபரீதம் என்பது நாளை மறுமையில் அது சாதாரணமான வேதனையாக அல்லாஹ் தரப்படாத நிலையில் நரகத்தினுடைய அடித்தளத்தில் அந்த பொருளை வைத்து, சாதாரணமான குழி இல்லை, இருள் நிறைந்த குழியாக இருக்கும். நரகத்தினுடைய நிலைகளை குறித்து ஹதீஸ்களுடைய வார்த்தைகளில் பார்க்கின்ற பொழுது இருளாக இருக்கும் என்பதாக வருகிறது. இருளான நேரம் என்பதே ஒரு பயம் நிறைந்த ஒரு காலம். அதில் வேதனை எங்கிருந்து வருகிறது என்பதை தெரியாத நிலையில் ஒருவன் நரகத்தில் துன்பப்படுவதும் துயரப்படுவதும் அதில் சொல்லிவிட முடியாத வார்த்தைகள் பொருளுக்குள் அடங்கக்கூடிய காரியம் அது. அந்த நரகத்தினுடைய அடித்தளத்தில் அகல பாதாளத்தில் ஒரு பொருள், இந்த உலகத்தில் நாம் வாங்கிய பொருள், நாம் நம்மிடத்தில் அமானிதமாக நம்பகத்தன்மையோடு கொடுக்கப்பட்ட பொருள் அங்கிருக்கிறது என்று சொன்னால், அந்த நரகத்திலும் துணிந்து சென்று அதை எடுத்து கொண்டு கொடுத்து விட வேண்டும் என்று ஒருவர் முற்படுகிறார் என்று சொன்னால், அங்கு இருக்கக்கூடிய அமளிகளினுடைய காட்சிகள் அப்படி, வேதனையினுடைய நிலைப்பாடு அப்படி, நரகத்தினுடைய கொடூரம் அப்படி. நரகத்தில் ஒவ்வொருவரும் வேதனைக்கப்படக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளையும் பார்க்கின்ற பொழுது, எதையாவது கொடுத்தாகிலும் இந்த நரகத்தினுடைய கொடிய வேதனையில் இருந்து நாம் தப்பிவிட வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதர்களும் துடிக்கக்கூடிய பரிதவிக்கக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது, நரகத்தில் இறங்கியேனும் அந்த பொருளை எடுத்து விடுவோம் என்று அந்த நபர் உரியவர் செல்வார் என்பதை அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இந்த நிகழ் வார்த்தைகள் நமக்கு சொல்லித் தருகிறது. அவையானவர்கள் நாம் விளங்க வேண்டும். அமானிதங்கள் சரியாக நிறைவேற்றப்படணும். எல்லாம் அமானிதம், கடமைகள் எல்லாம் அமானிதம். அமானிதத்தை பொறுப்பு என்பது அமானிதம். குடும்பத்தில் தலைவராக நாம் இருக்கிறேன் என்று சொன்னால், என்னுடைய மனைவி மக்களுடைய விஷயத்தில் எனக்கு அமானிதம் என்பது நிறைவாக இருக்கிறது. அவர்களை பராமரிக்க வேண்டும், அவர்களுக்கு நான் அன்பு காட்ட வேண்டும், அவர்களுக்கான செலவினங்களை நான் கொடுக்க வேண்டும், உடை, இருப்பிடம், அவர்களுக்கான தங்கும் வசதி எல்லாவற்றையும் நான் செய்து கொடுக்க வேண்டும். என்னுடைய அமானிதத்தில் உள்ளது. என்னுடைய மகன் ஒழுக்கத்தை மாற்றமாக நடப்பாரை ஆனால் என்னை அல்லாஹ் கேள்வி கேட்பான். என்னுடைய மனைவியினுடைய ஒழுக்கம் சரியில்லை என்று சொன்னால் அல்லாஹ் என்னை விசாரிப்பான். என்னுடைய பொருளாதாரத்தில் ஹராம் கலந்து விடுமையானால்
அல்லாஹ்விடத்தில் நான் பதில் சொல்ல வேண்டும். நான் தங்கக்கூடிய இடம் அது ஹலாலாக இல்லை என்று சொன்னால் அதை குறித்தும் அல்லாஹ் என்னிடத்திலே கேள்வியை எழுப்புவார். இப்படி எல்லோருக்குமான கேள்விகள் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அவர்களுக்குண்டான கடமைகள் என்பது அவர்களுக்கான அமானிதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அமானிதத்தை நிறைவேற்றுவார்கள், மோமின்களில் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான் வாக்குறுதி. அமானிதம் என்பது எல்லாம் அமானிதம். ஒரு பெண், ஒரு ஆண் குடும்பத்தை பராமரிப்பது, நல்ல வழிகளில் பொருள் ஈட்டுவது, அதை பராமரிப்பது, பிள்ளைகளை ஒழுக்கத்தோடு வளர்த்தெடுப்பது, இது எப்படி அமானிதமாக கருதப்படுகிறதோ அதுபோல உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு பெண் தன் கற்பை பாதுகாத்துக் கொள்வதும் அமானிதம் என்றார்கள். பெண்ணுக்கான அழகும் கண்ணியமும் அவளுடைய கற்பில் இருக்கிறது. அவருடைய கண்ணியம் அவருடைய கற்பில் இருக்கிறது. அந்த கற்பை பேணிக் கொள்வதும் அமானிதம் என்றார்கள் சையதுனா உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் அடுத்து வாக்குறுதி வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார், அவ்ஃபு பில் அஹ்தி, உங்களுடைய வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். குர்ஆனில் அல்லாஹ் தன்னை குறித்து சொல்கின்ற பொழுது தன்னோடு இணைத்து அல்லாஹ் வாக்குறுதியை சேர்த்துக் கொள்கிறான். அவரிடத்தில் எத்தனையோ தன்மைகள் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், வஅதல்லாஹி லா யுக்லிஃபுல்லாஹு வஅதா, அல்லாஹ்வுடைய உதவியை பெறக்கூடியவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பதை சொல்லித் தரக்கூடிய ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்தினுடைய அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வஅதல்லாஹ், இதுவே அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இது. லா யுக்லிஃபுல்லாஹு வஅதா, அவனுடைய வாக்குறுதி ஒருபோதும் மீற மாட்டான், மாறு செய்ய மாட்டான். அல்லாஹ் அவனுடைய வாக்குறுதி ஒருபோதும் மாறு செய்ய மாட்டான். அவன் எதை வாக்களித்தாரோ அதை நிறைவேற்றுவான். அவன் மாறு செய்யவே மாட்டான். வலாக்கின் அக்ஸர அன்னாஸி லா யஅலமூன், என்றாலும் மக்களில் அதிகமானவர்கள் அதை அறிய மாட்டார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் அந்த வசனத்தை நிறைவு செய்கிறான். இன்னொரு இடத்துல சூரத்து ஸுமர்ல 20வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், சொர்க்கவாசிகள் இறை சொத்தோடு அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் நிரந்தரமான இடத்தை கொடுத்து ஆறுகள் ஓடக்கூடிய அலங்காரமான இடத்தில் அவர்களை அழகுபட வசிக்க வைப்பான் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனத்தில் தொடர்ச்சியில் அல்லாஹ் சொல்லுகிறான், கடைசியாக வஅதல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. லா யுக்லிஃபுல்லாஹு மிஆத், அல்லாஹ் அவனுடைய வாக்குறுதியில் ஒருபோதும் அவன் மாறமாட்டான், மாறு செய்ய மாட்டான் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆக அல்லாஹ்வே தன்னோடு வாக்குறுதியை சேர்த்துக் கொள்கிறான். இறைவனுடைய தன்மைகளில் உள்ளது அவன் அளித்த வாக்குறுதிகளை அவன் நிறைவேற்றுவது. அதனால் அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டேன் என்பதை குர்ஆனில் அவனே பதிவாக்கம் செய்து வைத்திருக்கிறார். அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்குறுதியை குறித்து சொல்கின்ற பொழுது எப்படி சொன்னார்கள், லா ஈமான லிமன் லா அமானத லஹு, யாருக்கு அமானிதத்தை பேணுவது என்பது இல்லையோ அவரிடத்தில் ஈமான் இல்லை. நம்பகத்தன்மையை உடைக்கக்கூடிய மனிதனாக இருக்கிறார், மோசடி செய்யக்கூடியவராக இருக்கிறார், நம்பிக்கைக்கு துரோகம் இழைக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று சொன்னால் லா ஈமான், அவரிடத்தில் ஈமான் இல்லை என்கிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வலா தீன லிமன் லா அஹத லஹு, யாரிடத்தில் வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய தன்மை இல்லையோ, அந்த உயர்ந்த பண்பு இல்லையோ அவரிடத்தில் மார்க்கம் இல்லை என்கிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் அல்லாஹ்விடத்திலே வாக்குறுதி செய்திருக்கிறோம். நம்முடைய மூலதனம் அடித்தளமே அதுதான். ஆலமுல் அர்வாஹில் அல்லாஹ், நான் உங்களுடைய இறைவன் இல்லையா என்று சொன்ன பொழுது நீதான் எங்களுடைய இறைவன் என்று நாம் எல்லாம் வாக்குறுதி அளித்திருக்கிறோம். அந்த வாக்குறுதியினுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கு அல்லாஹ் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பில் முதன்மையாக ஈமானை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக ரஹ்மான் நம் அனைவர்களை ஆக்குவானாக. வாக்குறுதிகள் ஒவ்வொரு கட்டங்களிலும் அல்லாஹ் அதை நிறைவேற்றுவதற்கான நிலையை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து கொண்டு இருக்கிறான். நாம் அதை நிறைவேற்ற வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஈமான் இறை நம்பிக்கையாளருடைய அடையாளம் அமானிதத்தை நிறைவேற்றுவதிலும், ஒரு மார்க்கத்தை உடையவர், இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்தவர், அவருடைய வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய நிலையில் இருக்கிறார் என்பதை இந்த ஹதீஸின் வாயிலாக அடையாளப்படுத்துகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் நபீனா
இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லுவான், வதுகுரு ஃபில் கிதாபி இஸ்மாயில், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீங்கள் நினைவு கூறுங்கள், இந்த வேதத்தில் நினைவு கூறுங்கள். இன்னஹு கான சாதிக்கல் வஅதி, ஏனென்றால் அவர்கள் வாக்குறுதியை உண்மைப்படுத்தக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள். வாழ்க்கையில் எத்தனையோ சிறப்பம்சங்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்தது. முழுமையாக தன்னை அர்ப்பணிப்பதற்காக வேண்டி, அல்லாஹ்விற்காக வேண்டி தன்னை அறுத்து பலியிடுவதற்கு அவர்கள் அனுமதித்தார்கள். தந்தைக்கு மனப்பூர்வமான சம்மதத்தை தெரிவித்தார்கள். மிகப்பெரிய நிகழ்வுகள், தியாகங்களினுடைய உச்சத்தில் இருந்தவர்கள். உச்சமான ஒரு தியாகம் இந்த உலகத்தில் நிறைவேற்றப்படுவதற்கு துணிந்தவர்கள் செய்தனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஒரு நபியிடத்தில் இறந்த மிக உயர்ந்த ஒரு பண்பை அல்லாஹ் அடையாளப்படுத்தி சொல்கிறார். இன்னஹு கான சாதிக்கல் வஅத், அவர்கள் வாக்குறுதியை உண்மைப்படுத்தக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முனாஃபிக்கினுடைய அடையாளத்தை சொல்லுகின்ற பொழுது மூன்றை சொல்வார்கள். பேசினால் பொய் சொல்லுவார், நம்பினால் மோசடி செய்வார், வாக்குறுதி அளித்தால் மாறு செய்வார். வாக்குறுதி அளித்தால் மாறு செய்வார். இது நயவஞ்சகத்தினுடைய அடையாளம், முனாஃபிக்கினுடைய அடையாளம் என்றார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த நிலைகளில் இருந்து அல்லாஹ் நம்மை எல்லாம் பாதுகாப்பானார். நாம் வாக்குறுதி ஒருவருக்கு அளிக்கிறோம் என்று சொன்னால் அதை நிறைவேற்ற வேண்டும். நாம் அல்லாஹோடு எடுத்துக்கொண்ட அந்த ஒப்பந்தத்தை, வாக்குறுதியை நாம் நிறைவேற்றுகிறோமா என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக இந்த இரண்டு விஷயங்கள் நிறைந்து இருந்தது. அமானிதங்களை பாதுகாப்பது, வாக்குறுதியை நிறைவேற்றுவது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா நகரில் மார்க்கத்தை எடுத்துரைக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் பெருமானாருக்கு ஒரு பேராவல் உள்ளத்தில் இருந்தது. காபாவிற்கு உள்ளே 2 ரக்காயத்தை தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். 2 ரக்காயத்தினுடைய தொழுகை இறையிலும் காபாவிற்குள்ளால் தொழ வேண்டும் என்கின்ற ஆசை எம்பிரான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்தில் நிறைவாகவே இருந்தது. அதற்கான வாய்ப்புகளை தேடிக்கொண்டே இருந்தார்கள். மதீனாவிற்கு ஹிஜ்ரத்து செல்ல வேண்டும் என்கின்ற நெருக்கத்தில் வரக்கூடிய அந்த தருணத்தில் காபாவினுடைய திறவுகோலை வைத்திருக்கக்கூடிய உஸ்மான் இப்னு தல்ஹா, ஆலு ஷைபாவினுடைய குடும்பத்தார்களில் ஒருவரான உஸ்மான் இப்னு தல்ஹா என்பவரிடத்தில் அதற்குரிய சாவியை கேட்கிறார்கள். 2 ரக்காயத்தினுடைய தொழுகை தொழுகிறேன், அதற்காக நீங்கள் திறவுகோலை கொடுங்கள். மறுத்து விடுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த செயல் உள்ளத்தில் வேதனையை தருகிறது. சொன்னார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உஸ்மானே, நீங்கள் உங்களுடைய கரத்தில் வைத்திருக்கக்கூடிய இந்த சாவி பின்னொரு காலத்தில் ஒரு நாள் வரும், அந்த நாளில் என்னுடைய கரத்தில் உரியதாக இருக்கும் என்றார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உஸ்மான் இப்னு தல்ஹா அன்றைக்குண்டான சூழ்நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விரோதமாக எல்லோரும் நினைக்கக்கூடிய ஒரு சூழல். பெருமானாருக்கு உரிய மரியாதை தரப்படாத ஒரு காலம் அது. மார்க்கத்தை புரிந்து கொள்ளாத நிலையில் அனைவர்களும் பெரும்பான்மையானவர்கள் இருக்கிறார்கள். ஒரு சிலர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் உஸ்மான் இப்னு தல்ஹா சிரிக்கிறார். ஒரு ஏளனமான ஒரு சிரிப்பை சிரிக்கிறார். அப்படி ஒரு நிலை வருமா என்பதை நான் பார்க்கிறேன் என்று சொல்கிறார். அந்த நாள் வருமையானால் இந்த உஸ்மான் பூமியின் மேல் பகுதியில் இருப்பதை விட பூமியின் அடிப்பகுதியில் இருப்பது சிறந்தது என்று சொல்கிறார். மதீனாவிற்கு ஹிஜ்ரத்தினுடைய நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். 8 ஆண்டுகள் உருண்டோடுகிறது. 8வது ஆண்டு ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ஃபத்ஹு மக்கா, அல்லாஹ் மக்கா மாநகரை வெற்றி கொள்ளக்கூடிய சூழலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் திறந்து கொடுக்கிறான். எந்த விதமான சண்டையும் இல்லை, எந்த விதமான கூச்சலும் இல்லை, எந்த விதமான ஆயுதத்தினுடைய சத்தமும் ஓசையும் இல்லாத நிலையில் தக்பீர் முழக்கத்தோடு உள்ளே நுழைகிறார்கள். அந்த காட்சியை கற்பனை செய்து பாருங்கள். சஹாபாக்கள் தன்னுடைய சொந்த ஊரில் இருந்து எத்தனையோ நபர்கள் ஹிஜ்ரத்தினுடைய பயணத்தை மேற்கொண்டவர்கள். தன் உறவில் உள்ளவர்கள் எல்லோரும் அங்கு இருக்கிறார்கள் மக்கா நகரில். எப்பொழுது தன்னுடைய கண் கொண்டு தன் உறவுகளை பார்ப்போம் என்கின்ற ஆவல் உள்ளத்தில் நிறைவாகவே இருக்கிறது. மனிதர்கள் என்கின்ற அடிப்படையில்
ஏக்கம் என்பது எல்லோருக்கும் உண்டு, உணர்வுகள் என்பது எல்லோருக்கும் உண்டு, இழப்புகளுடைய வழி என்பது எல்லோருக்கும் உண்டு. அவைகளை எல்லாம் உள்ளடங்கி வைத்திருக்கக்கூடிய அந்த காலத்தில் மக்காவை அல்லாஹ் எந்த விதமான வாளினுடைய சப்தமும் இல்லாமல், ஆயுதத்தினுடைய ஓசைகள் இல்லாத அல்லாஹ் அவருடைய பெயர் முழங்க வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவினுடைய திறவுகோல் யாரிடத்தில் இருக்கிறது? உஸ்மான் இப்னு தல்ஹா அவரிடம் இருக்கிறது. காபாவிற்குள் செல்ல வேண்டும், நீண்டகால ஆசை, தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். ஐன தல்ஹா, ஐன உஸ்மான் இப்னு தல்ஹா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. உஸ்மான் இப்னு தல்ஹா எங்கே? கூட்டத்தில் நடுவில் ஒரு ஓரத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிறார். என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். இரண்டால் முழுமையான அதிகாரம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்னவெல்லாம் நம் சமூகத்தை பாடாய்படுத்துகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். எம்பிரான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையினுடைய வரலாறு இந்த சமுதாயத்திற்கான மிகச்சிறந்த ஒரு ஆறுதலாக இருக்கிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் அந்த உஸ்மானிடத்திலே? தன் அருகில் அழைக்கிறார்கள், சாவியை கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். இல்லத்தில் இருக்கிறது, எடுத்து வாருங்கள். எடுத்து வந்தார். கொடுக்க வரக்கூடிய நேரத்தில் அம்மாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, ஹாஜிகளுக்கு தண்ணீர் புகட்டக்கூடிய பாக்கியம், அந்த நிலையை, அந்த சேவையை நாம் செய்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய குடும்பத்தில் செய்கிறோம். காபாவுடைய சாவியையும் பராமரிக்கக்கூடிய அந்த சேவையும் நமக்கு கிடைக்க வேண்டும். அதனால் சாவியை எங்களிடம் நீங்கள் கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். இரண்டு வகையான அறிவிப்பு இருக்கிறது. அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள் என்கின்ற ஒரு அறிவிப்பு இருக்கிறது. சையதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள் என்கின்ற ஒரு அறிவிப்பு இருக்கிறது. அப்பாஸ் ரலியல்லாஹு கேட்கிறார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சாவியை கொடுப்பதற்கு நீட்டிய உஸ்மான் சாவியை மீண்டும் எடுத்துக்கொண்டார், கையை சுருக்கிக் கொண்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் கேட்கிறார், உஸ்மான் சாவியை கொடுங்க, சாவியை கொடுங்க. சாவியை கொடுக்க முற்படுகிறார். ஏனென்றால் கொடுத்தாக வேண்டும். மக்காவை வெற்றி கொண்டிருக்கிறார்கள். எல்லா விதமான நிலைகளிலும் அவர்களுக்கான அதிகாரம் இருக்கிறது. அவர்கள் எது சொன்னாலும் அங்கு நடத்தப்படும், எதை அவர்கள் தீர்ப்பாக சொன்னாலும் அது நிறைவேற்றப்படும் என்கின்ற நிலையில் இருப்பதின் காரணத்தினால் கொடுத்தாக வேண்டும், மறுக்க முடியாது, நான் தர முடியாது என்கின்ற வார்த்தையை கூட முன்வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் உஸ்மான் சாவியை தர முற்படுகின்ற பொழுது மீண்டும் அப்பாஸ் ரலியல்லாஹு அதே வார்த்தையை சொல்றார். நீர் கொடுக்கக்கூடிய சேவைகளை நாம் நம்முடைய குடும்பம் செய்து கொண்டிருக்கிறது. கஅபாவினுடைய திறவுகோலை பாதுகாக்கக்கூடிய அந்த சாவியை நம்மிடத்தில் நீங்கள் கொடுங்கள், மேலும் சிறப்பாக நம்முடைய குடும்பத்திற்கான சிறப்பாக இருக்கும் என்று சொன்ன பொழுது உஸ்மான் அவர்கள் கொடுக்க நீட்டிய கரத்தை சுருக்கிக் கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்போ உஸ்மானே, நீங்கள் கொடுங்கள், நீங்கள் கொடுப்பது அமானிதம், நீங்கள் கொடுப்பது அமானிதம் என்று சொன்னார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாவியை வாங்கி கொண்டு உள்ளே சென்றார்கள். அங்கே இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாம் அகற்றப்பட்டது. அவர்கள் சில சஹாபிகளோடு சென்று அங்கு கஅபாவை கழுவினார்கள். தண்ணீர் கொண்டு வரப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டது. பின்பு 2 ரக்காயத்துக்கள் தொழுதார்கள், உள்ளே தவாஃப் செய்தார்கள் என்பதெல்லாம் ஹதீஸுகளுடைய நிகழ்வுகள். அல்லாஹ் அந்த இடத்தில் ஒரு வசனத்தை இறக்க பாரம்பரியமாக தன்னுடைய கரத்தில் வைத்திருந்த திறவுகோல், பாக்கியமான ஒரு மண், அது இறைவனுடைய இல்லம் என்று சொல்லக்கூடிய ஒரு கஅபா. அந்த கஅபாவினுடைய திறவுகோலினுடைய கண்ணியத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நம்முடைய குடும்பத்திற்கு இருந்தது. இப்பொழுது நம்முடைய கரத்தில் இருந்து அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் கிடைக்குமா, கிடைக்க பெறாதா என்கின்ற ஆழமான கவலையில் இருக்கக்கூடிய ஒருவர் உஸ்மான் இப்னு தல்ஹா முஸ்லிமாகல. இன்னும் அல்லாஹ் வசனத்தை இறக்கினார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனுடைய வசனத்தோடு இறங்கினார்கள். இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. அல்லாஹ் அமானியத்தை அதற்கு உரியவரிடத்தில் ஒப்படைக்கும்படி உங்களுக்கு அல்லாஹ் ஏவுகிறான். வைதா ஹகம்தும் பைனன் நாஸி அன் தஹக்குமு பில் அத்ல். நீங்கள் தீர்ப்பளித்தால் மக்களுக்கு மத்தியில் நீதமாக தீர்ப்பளிக்கும்படியும் அல்லாஹ் உங்களுக்கு ஏவினான் என்கின்ற பொருள்படுகின்ற வசனத்தை சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்தார்கள்.
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அறிவிப்பில் வருகிறது, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவிற்கு உள்ளிருந்து வெளியே வருகின்ற பொழுது இந்த வசனத்தை ஓதிக்கொண்டே வந்தார்கள். அதுவரையில் என்னுடைய காதால் நபி அவர்கள் இந்த வசனத்தை ஓத நான் கேட்டதில்லை. அறிவிப்பில் இப்படியும் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை ஓத ஆரம்பித்தவுடன் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு புரிந்து கொண்டார்கள், சாவி உஸ்மானுடைய கரத்திலே மீண்டும் சென்றுவிடும், நமக்கு கிடைக்காது. அல்லாஹ்வே வசனத்தை இறக்கி வைத்து விட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்தார்கள், உஸ்மானை அழைத்தார்கள். இங்கு நாம் நினைத்து பார்க்க வேண்டும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் முஃமினாக இருக்கவில்லை, முஸ்லீமாக இருக்கவில்லை, இறைவனை முழுமையாக ஓர் இறைவை கொள்கைக்குள் அவரால் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும் கூட அவர் கொடுத்தது அமானிதம். அற்புதமான பாடம் இருக்கிறது இந்த நிகழ்வில். இந்த இடத்தில் நம்மிடத்தில் முஸ்லிம்கள் ஒப்படைத்தால் தான் நாம் மீண்டும் அவரிடத்தில் அதை ஒப்படைக்க வேண்டுமா? இறை மறுப்பாளர்கள் ஒன்றை கொடுத்தால் அதை நாம் எடுத்துக் கொள்ளலாமா என்று சொன்னால் அங்கும் கூடாது. யாராக இருந்தாலும் சரி, நம்பகத்தன்மையோடு உங்களிடத்தில் அவர்கள் ஒன்றை ஒப்படைப்பார்களே ஆனால் அதை நீங்கள் உரியவரிடத்தில் கொடுக்க வேண்டும் என்கின்ற மிக அற்புதமான பாடத்தை, வரிகளை அல்லாஹ் இங்கு வைத்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் பின் தல்ஹா அவர்களை அழைத்து சொன்னார்கள், உஸ்மானே, உங்களுடைய கரத்தில் இந்த சாவி இருக்கட்டும், உங்களுடைய குடும்பத்தாரிடத்திலே இந்த சாவி இருக்கட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை மிக அற்புதமான வார்த்தை. இதை எவர் உங்களிடத்தில் பறிக்கிறாரோ அவர் அநீதக்காரர் என்றார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் உங்களிடத்திலிருந்து இதை எடுக்கிறாரோ அவர் அநீதமானவர் என்றார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுடைய குடும்பத்தாரில் உள்ளவர்கள் தான் இன்றளவிலும் கஅபாவுடைய சாவியை பாதுகாத்து வருகிறார்கள் என்பதை நிதர்சனமாக நம்மால் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, குர்ஆன் சொல்லக்கூடிய 2 அம்சங்கள், அமானியங்களை நிறைவேற்றுவது, அதுபோல வாக்குறுதியை நிறைவேற்றுவது. அமானியத்தை பாதுகாப்பதும் பேணுவதும் வாக்குறுதியை நிறைவேற்றுவது, இது முஃமின்களுக்கான சிறப்பான பண்புகளில் உள்ளது. அந்த பண்புக்குரியவர்களாக நம்மை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாழ்நாளெல்லாம் நம்பகத்தன்மையோடு வாழக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தையும், அமானியங்களை உரிய நேரத்தில் உரியவரிடத்தில் ஒப்படைக்கக்கூடிய நிலையையும், அல்லாஹோடு நாம் செய்து கொண்ட ஒப்பந்தங்களை நிறைவேற்றக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தையும் அல்லாஹ் அளிப்பதோடு நாம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்குரிய உயர்ந்த நசீபை முதல் ரஹ்மான் இந்த உலகத்தில் நம் அனைவர்களுக்கும் வழங்கி அருள்பாலிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.